சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றதாக சொல்லுகின்ற அந்த 47 பேர் எப்போ, எங்கே, எதற்காக பெற்றார் என்று அவரால் சொல்ல முடியுமா? எப்போது சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது? எந்த தேதியிலே நடைபெற்றது? எங்கே நடைபெற்றது? தீர்மானம் நிறைவேற்றினார்களா? அந்த தீர்மானம் இப்போ 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தீர்மானம் நோட்டிலே அந்த தேதியிலே எந்த தேதியிலே நடைபெற்றது? என்ன அஜெண்டா வைக்கப்பட்டது? என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அந்த தீர்மான புக்கிலே இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இட்டிருக்கிறார்களா என்பதை அவருக்கு வெளியிட முடியுமா? அதை அந்த தீர்மான புத்தகத்தை வெளியிட தயாரா இருக்கிறாரா? உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், தைரியம் இருந்தால், உண்மையாக இருந்தால் அந்த தீர்மானத்தை காப்பியை வெளியிட முடியுமா? 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மான புத்தகத்திலே கையெழுத்து இட்டதை எந்த தேதியிலே, எந்த இடத்திலே கலந்து கொண்டு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கையொப்பமிட்ட அந்த பிரதியை காட்ட முடியுமா? ஏனென்றால் காட்ட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டமே நடைபெறவில்லை. ஒரு போட்டோவை காட்டுவார், நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கிற மாதிரி. அது கூட்டம் இல்லை. அதுதான் நாங்கள் கடைசியாக அவரை சந்தித்து பேசிய போது அவர் சொன்ன கருத்து, எங்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம், அப்ப எடுக்கப்பட்ட படம். சரி, படத்தை காட்டட்டும், ஆனா நோட்டை காட்ட முடியுமா? கையொப்பத்தை காட்ட முடியுமா? அப்போ நீங்க கேட்கலாம், இந்த 47 பேர் எங்கே கையொப்பம் பெற்றார்கள் என்று. அது வேறு நோக்கத்திற்காக வேறு இடத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டிருந்த போது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்றார். இரவு நேரத்தில் சென்றார், வேக வேகமாக சென்றார், யாரையும் அழைக்காமல் சென்றார். போய் கையெழுத்தை பெற்றார், தனித்தனியாக பெற்றார். அன்றைக்கு அந்த பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற அந்த விடுதியிலே என்ன பேசினார், என்ன சொன்னார் தெரியுமா? அதை சொல்ல அவர் தயாராக இருக்கிறாரா? என்ன சொன்னார்? கையெழுத்தை பெறுவதற்கு என்ன சொல்லி கையெழுத்தை பெற்றார்? நான் மேலே பேசிவிட்டேன், மேலே சம்மதம் சொல்லிவிட்டார்கள், நாம் ஆட்சி அமைக்கிறோம், நான் முதலமைச்சராக ஆகப் போகிறேன், திமுக நமக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறது, திமுக ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமியாக நான், என் தலைமையிலே ஆட்சி அமையப் போகிறது, நீங்களெல்லாம் அமைச்சராகலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார் என்று அன்றைக்கே சொன்னார். சொன்னாரா இல்லையா? அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நீ கேட்டிருக்கலாம். பிஜேபி எம்எல்ஏயும் நம்முடைய கட்சியிலே இணைந்து கொள்வார் என்று சொன்னார். ஆனால் சட்டமன்ற கூட்டம் எங்கேயுமே எப்போதும் நடைபெறவில்லை. நடந்தது ஒரே சட்டமன்ற கூட்டம் நடந்தது, உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. 8ஆம் தேதி எங்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்று பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வேலுமணி அவர்களை சட்டமன்ற தலைவராகவும் திரு விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டு 8ஆம் தேதி
கூட்டம் நடைபெற்றது, தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், கையொப்பம் பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறோம்.